Hello everyone, welcome to Learn with Rohini channel. இந்த வீடியோவில் நம்ம மிஸ்லேனியஸ் எக்ஸசைஸில் இன்டெக்ரல்ஸில் 21லேருந்து 25th கொஷின் வரைக்கும் வந்து பார்க்க போகிறோம். ஸோ வீடியோவுக்கு நம்ம போகிறதுக்கு முன்னாடி ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து நான் உங்களுக்கு சொல்லணும். ஸோ நிறைய பேர் வந்து எனக்கு கமெண்ட் பண்ணுறீங்க, ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர் சம்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்கள், எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் வந்து சால்வ் பண்ணுங்கள், காம்படிட்டிவ் பேஸ்ட் கொஷின் சால்வ் பண்ணுங்கள் அப்படின்ட்டு. ஸோ அதனால நம்ம வந்து 8:30க்கு இன்னொரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம் ஆல்டர்னேட் டேஸில். அதாவது மண்டே, வெனஸ்டே, ஃப்ரைடே வந்து 8:30க்கு வந்து இன்னொரு வீடியோ வந்து நம்ம அப்லோட் பண்ண போகிறோம். ஸோ அந்த வீடியோஸில் வந்து நம்ம ஃபுல்லுமே ப்ரீவியஸ் இயர் கொஷின் பேப்பர்ஸும் எக்ஸ்ட்ரா கொஷின் சாம்பிள் பேப்பர் கொஷின்ஸு இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் தான் வந்து நம்ம சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இது வந்து ஒரு எக்ஸ்ட்ரா வீடியோவாக வந்து நான் போட போகிறேன். அதனால் உங்கள் சப்போர்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து வேணும். மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே 8:30க்கு வந்து வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகும். ஸோ உங்களுக்கு என்ன சம்ஸ் வந்து தெரியல அப்படின்றது வந்து நீங்கள் எனக்கு மெயில் பண்ணி எனக்கு அனுப்பலாம். மெயில் பண்ணிங்கன்னா அந்த சம்ஸை நான் சால்வ் பண்ணுறேன். நிறைய சம்ஸ் வந்து அனுப்ப வேண்டாம். 1 or 2 சம்ஸ் வந்து உங்களுக்கு ரொம்ப டவுட்டாக இருக்கிற சம்ஸு வந்து டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற சம்ஸ் வேண்டாம். ஏன்னா டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிற சம்ஸ் ஆல்ரெடி சொல்யூஷன்ஸ் எல்லாமே நான் வீடியோஸ் வந்து அப்லோட் பண்ணிகிட்ருக்கேன். அண்ட் ரெஸ்ட் ஆஃப் த சாப்டர்ஸ்க்கு நான் கண்டிப்பாக வந்து நான் முடிச்சிடுவேன். 1 monthக்குள்ளே நான் கம்ப்ளீட் பண்ணிவிடுவேன். ஸோ எக்ஸ்ட்ரா கொஷின்ஸ் உங்களுக்கு எதனா வந்து ஸ்கூலில் சொல்லித்தர எக்ஸ்ட்ரா கொஷின்ஸோ இல்லை நீங்கள் வந்து ப்ரீவியஸ் கொஷின் பேப்பர்லேருந்து எடுத்து சால்வ் பண்ணுற சம்ஸ் வந்து உங்களுக்கு ஆன்சர் கண்டுபிடிக்க தெரியல, இல்லை ஸ்டெப்பு புரியல அப்படின்னா அந்த சம்மை நீங்கள் வந்து எனக்கு கொஷினை மட்டும் ஃபோட்டோ எடுத்து இந்த மெயில் ஐடிக்கு வந்து அனுப்பிவிடுங்க. learnwithrohini@gmail.com. அண்ட் இந்த மெயில் ஐடிக்கு வந்து எனக்கு அனுப்பிவிடுங்க. கண்டிப்பாக வந்து நீங்கள் அனுப்புகிற சம்ஸ் வந்து நான் ஒர்க் அவுட் பண்ணி வீடியோவாக வந்து பப்ளிஷ் பண்ணுவேன். ஸோ மற்ற ஸ்டூடெண்ட்ஸும் வந்து அதில் அவங்களுக்கும் ஹெல்ப்ஃபுல்லாக வந்து இருக்கு, அவங்களும் வந்து அதில் அதை வந்து படிப்பாங்க. ஸோ அதனால் இந்த மாதிரி ஒரு சீரீஸ் மாதிரி வந்து ஆரம்பிக்க போகிறேன். ஸோ உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு கண்டிப்பாக வந்து வேணும். அண்ட் இந்த மெயில் ஐடிக்கு உங்களுக்கு என்ன சம்ஸ் டவுட் இருக்கும், மேக்ஸிமம் ஆஃப் 2 சம்ஸ். ஏன்னா நிறைய பேர் அனுப்புனீங்கன்னா அப்புறமா நீங்கள் எனக்கு வந்து மெசேஜ் பண்ணியோ கமெண்ட் பண்ணியோ கேட்பீங்க, சம்ஸ் அனுப்பணும் சால்வ் பண்ணவே இல்லை அப்படின்ட்டு. ஸோ அதனால் 1 or 2 சம்ஸ் கொஞ்சம் கொஞ்சமாக அனுப்புனீங்கன்னா நான் 1 by 1 வந்து நான் சால்வ் பண்ணி காட்டுவேன். ஸோ என்ன சாப்டரில் வேணாலும் வந்து நீங்கள் அனுப்புங்க. சாப்டர் நேமை மென்ஷன் பண்ணிவிட்டு அந்த 2 சம்ஸையும் வந்து நீங்கள் ஒரு சம்மோ இல்லை 2 சம்மையும் வந்து நீங்கள் எனக்கு ஃபோட்டோ எடுத்து வந்து கிளியராக வந்து அனுப்புங்க. ஸோ சம்மு வந்து கிளியராக இருந்தால் தான் என்னால் போட முடியும். அதனால் வந்து கிளியராக வந்து பிக்சர் எடுத்து வந்து எனக்கு மெயில் பண்ணி விடுங்க. கண்டிப்பாக வந்து அந்த சம்ஸ் வந்து நான் வீடியோவாக மேக் பண்ணி உங்களுக்கு நான் வந்து கொடுப்பேன். அது வந்து 8:30க்கு வீடியோ வந்து பப்ளிஷ் ஆகும். மண்டே, வெனஸ்டே அண்ட் ஃப்ரைடே இந்த பிஒய்க்யூ சீரீஸ் அப்படின்ட்டு வந்து நான் ஸ்டார்ட் பண்ணுறேன். ஸோ இதனால் வந்து எல்லாருக்குமே வந்து போர்டு எக்ஸாம்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ எல்லாருமே கலந்து வந்து ப்ரிப்பேர் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் கேட்குற டவுட்டு இன்னொரு ஸ்டூடெண்ட்டுக்கும் வந்து ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இந்த சீரீஸ் வீடியோஸை வந்து கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். ஏன்னா 8:30க்கு வந்து பப்ளிஷ் ஆகிறது வந்து அந்த அளவுக்கு வந்து பார்க்க மாட்டீங்க. ஏன்னா லாஸ்ட் வீக்கே வந்து நான் 2-3 வீடியோஸ் 8:30க்கு வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன். பட் ஆனால் வந்து அதுக்கு போதுமான சப்போர்ட் வந்து கிடைக்கல. அண்ட் சப்போர்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் வீடியோஸை. ஸோ தட் இன்னும் வந்து அதே மாதிரி உங்களுக்கு என்ன டைப் ஆஃப் வீடியோஸ் வேணும் அப்படின்றதும் வந்து இந்த மெயில் ஐடியில் வந்து எனக்கு அனுப்புங்க. நீங்கள் கமெண்ட் பண்ணுறதோட எனக்கு மெயில் ஐடியில் போட்டு அனுப்புங்க. ஸோ நான் மெயில் வந்து கண்டிப்பாக செக் பண்ணுவேன். அண்ட் சம்ஸ் அனுப்புனீங்கன்னா 1 by 1 ஃபர்ஸ்ட் கம் ஃபர்ஸ்ட், யார் வந்து ஃபர்ஸ்ட் அனுப்புகிறாங்களோ அந்த சம்ஸ் பேசிஸில் தான் வந்து நான் சால்வ் பண்ணிட்டு வருவேன். அதனால் நீங்கள் அனுப்பிட்டேன் நான் உடனே வந்து அது வீடியோவாக வரும் அப்படின்றது வந்து இல்லை. வெயிட் பண்ணுங்கள். கண்டிப்பாக வந்து நான் வந்து அந்த சம்மில் வீடியோ மேக் பண்ணி நான் போடுவேன். ஸோ இதை வந்து நான் சொல்லணும்னு வந்து நினச்சேன். ஆக்சுவலி நான் சம்ஸ் எல்லாம் ஒர்க் அவுட் பண்ணி முடிச்சிட்டேன், வீடியோ கம்ப்ளீட் பண்ணிட்டேன். ஸோ நான் திருப்பியும் வந்து நான் இதை வந்து வீடியோ வந்து ரெக்கார்ட் பண்ணுறேன். ஸோ இந்த மெயில் ஐடி கொடுக்கணும் அப்படின்றதுக்காக வந்து நான் திருப்பியும் வந்து ஸ்டார்ட் பண்ணி வீடியோ ரெக்கார்ட் பண்ணேன். ஸோ இந்த சீரீஸ் பிஒய்க்யூ சீரீஸ்க்கு கொஞ்சம் சப்போர்ட் பண்ணுங்கள். இப்போ வந்து நம்ம கொஸ்டின் நம்பர் 21 வந்து பார்க்கலாம்.
ஸோ இன்டெக்ரல் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இன்டூ எக்ஸ் ப்ளஸ் டூ டிஎக்ஸ்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் டூ. ஸோ பார்ஷியல் ஃப்ராக்ஷன்ஸ் யூஸ் பண்ணி வந்து நம்ம பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து என்ன ஃபார்மேட்டில் வந்து இருக்குது, நம்ம 5 ஃபார்முலா வந்து பார்த்துருக்கோம்ல, அது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குன்னு பாருங்கள். ஃபஸ்ட்டு ப்ராப்பர் ஆர் இம்ப்ராப்பர் ஃப்ராக்ஷனில் இருக்கான்னு பாருங்கள். இம்ப்ராப்பராக இருந்தால் அதை ப்ராப்பராக மாற்றணும். ஸோ அதனால் இங்கே வந்து ஃபஸ்ட்டு இது என்னவா இருக்குது, ப்ராப்பர் ஃப்ராக்ஷனாக தான் வந்து இருக்குது. ஸோ நம்ம அப்படியே கண்டினியூ பண்ணலாம். ஸோ இதை வந்து எப்படி எழுதலாம், ஏ பை எக்ஸ் ப்ளஸ் டூ ப்ளஸ் பி பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்ம எழுதலாம். ஸோ இப்போது இது வந்து நம்ம எல்சிஎம் எடுக்க போகிறோம். ஸோ எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் பை எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் எக்ஸ் ப்ளஸ் டூ வரும். அண்ட் இங்கே எல்சிஎம் எடுத்தாலும் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ வந்து வரும். ஸோ இங்கே வந்து ஏ கூட நம்ம எதை மல்டிப்ளை பண்ணுறோம், எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் வந்து மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் வரும். ஏன்னா இங்கே எக்ஸ் ப்ளஸ் ஒன் தான் இருக்குது, ஸ்கொயர் தான் வந்து நம்மளுக்கு எல்சிஎம்மில் இருக்குது, டினாமினேட்டரில் இருக்குது, அதனால் மல்டிப்ளை பண்ணுறோம். ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த டினாமினேட்டர் கேன்சல் ஆகிடும். ரிமைனிங் இருக்கிறது எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஈக்குவல் டு ஏ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் பி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் ஒன் ப்ளஸ் சி இன்ட்டு எக்ஸ் ப்ளஸ் டூ வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போது நம்ம ஏபிசி வேல்யூஸை வந்து நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணணும். ஸோ அதுக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணுறதுக்கு நம்ம வந்து ஃபஸ்ட்டு புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு -2 வந்து நான் போடுறேன். ஸோ -2 போட்டோம்னா இங்கே வந்து 4 -2 + 1 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ ஏ இன்ட்டு -2 + 1 -1 ஹோல் ஸ்கொயர் வந்துடும். இங்கே -2 போட்டால் பி வந்து 0 ஆகிடும், ப்ளஸ் சியும் வந்து 0 ஆகிடும். ஸோ இங்கே 4 -2 2, 2 + 1 3, 3 = A. நெக்ஸ்ட்டு புட் x is equal to -1. ஸோ -1 ஹோல் ஸ்கொயர் 1, -1 + 1 வரும், ஈக்குவல் டு A இன்ட்டு -1 + 1 0 ப்ளஸ் B, இங்கேயும் வந்து 0 வந்துடும், ப்ளஸ் -1 + 2 வந்து இட் வில் பி 1. ஸோ +1 -1 கேன்சல் ஆகிடும், 1 = C. ஸோ சியோட வேல்யூ வந்து 1. ஸோ இப்போ நெக்ஸ்ட்டு இங்கே அடுத்தது என்ன போடுறது, இங்கே வந்து நம்ம -1 போட்டுட்டோம், -2 போட்டோம். ஸோ x is equal to 0ன்னு வந்து போட்டு பார்க்கலாம். ஸோ புட் x is equal to 0. ஸோ 0 போட்டோம்னா 0 + 0 + 1, அப்போனா வந்து நம்மளுக்கு 1 வந்துடும் லெஃப்ட் ஹேண்ட் சைட். அண்ட் இங்கே a இன்ட்டு 1 ஸ்கொயர் வந்துடும், ப்ளஸ் b இன்ட்டு 2 இன்ட்டு 1 வரும், ப்ளஸ் c இன்ட்டு 2 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே 1 = A ப்ளஸ் 2B ப்ளஸ் 2C. இப்போ சியோட வேல்யூவும் தெரியும், ஏவோட வேல்யூவும் நம்மளுக்கு தெரியுமா, அப்படியே இதில் சப்ஸ்டியூட் பண்ணிக்கோங்க. 1 = A வந்து 3 ப்ளஸ் 2B ப்ளஸ் 2 இன்ட்டு 1. ஸோ 3 + 2 5, அண்ட் இங்கே வந்து 1 -5 இந்த பக்கம் வந்துடும், ஈக்குவல் டு 2B. ஸோ -4 is equal to 2B. ஸோ B is equal to -4/2. ஸோ B is equal to -2. ஸோ நம்ம அந்தந்த இடத்துல வந்து சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். நம்மளுக்கு கிடச்சிருக்க வேல்யூஸ் A வந்து 3, B வந்து -2, C வந்து 1. ஸோ அப்படியே வந்து இங்கே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். ஸோ இன்டெக்ரல் x² + x + 1 பை x + 1 ஹோல் ஸ்கொயர் இன்ட்டு x + 2 dx. இதுக்கு பதிலாக நம்ம வந்து என்ன எழுதுகிறோம், A வந்து A is 3, ஸோ 3/x + 2 வந்துடும், -2/x + 1 ப்ளஸ் 1/x + 1 ஹோல் ஸ்கொயர் இன்டெக்ரல் dx வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ 3 இன்டெக்ரல் dx/x + 2 -2 dx/x + 1
plus dx by x plus 1 whole square. ஸோ இங்கே 3 log modulus of x plus 2 வரும், minus 2 log modulus of x plus 1 வரும், and x plus 1 whole square. ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்? இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது? இது வந்து இன்டெக்ரல் எக்ஸ் டு த பவர் n dx. ஸோ என்ன பண்ணுவோம், இங்கே வந்து எக்ஸ் டு த பவர் -2 இருக்குன்னு வச்சுக்கோங்க. அப்போ வந்து என்ன பண்ணலாம்? ஸோ இது எப்படி எழுதலாம்னா எக்ஸ் டு த பவர் -2 + 1 -2 + 1. ஸோ எக்ஸ் டு த பவர் -1 by -1 வரும். ஸோ இட் இஸ் -1 by x. ஸோ அப்போ இங்கே என்ன இருக்குது? எக்ஸ் இருக்கிற இடத்துல எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன போடலாம்? ப்ளஸ் -1 by x plus 1 அப்படின்னு வந்து வரும். எக்ஸோட பிளேஸில் எக்ஸ் ப்ளஸ் 1 இருக்குது. ஸோ இதை சால்வ் பண்ணி நான் அப்படியே எக்ஸ் ப்ளஸ் 1ன்னு போட்டுக்கிறேன். ஸோ 3 log modulus x plus 2 minus 2 log modulus x plus 1 minus 1 by x plus 1. இதான் வந்து ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 21. நெக்ஸ்ட்டு 22 வந்து பார்க்கலாம். Question number 22 வந்து பார்க்கலாம். Tan inverse of square root of 1 minus x by 1 plus x. ஸோ இந்த மாதிரி 1 minus x 1 plus x ஃபார்ம் வந்தாவே நம்ம வந்து 1 minus cos theta 1 plus cos theta ஃபார்ம் வந்து நம்ம கொண்டு வரலாம். அப்போ வந்து நம்ம என்ன ஃபார்முலா யூஸ் பண்ணுவோம்? cos 2 theta ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ணலாம். cos 2 theta என்னது? 1 minus 2 sin square theta. ஸோ அப்போ cos theta வந்து 1 minus 2 sin square theta by 2 அப்படின்னு வந்து வரும். அதே மாதிரி cos 2 theta is equal to 2 cos square theta minus 1. அப்போ cos theta will be equal to 2 cos square theta by 2 minus 1 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே வந்து 1 மைனஸ் இருக்கா? ஸோ இங்கே அப்படியே அதே மாதிரி நீங்கள் மாற்றி வந்து எழுதுங்க. ஸோ 2 sin square theta by 2 equal to 1 minus cos theta அப்படின்னு வரும். அண்ட் 1 plus cos theta is equal to வந்து நம்மளுக்கு என்ன வரும்? 1 இந்த -1 இந்த பக்கம் வந்துருச்சுன்னா 2 cos square theta by 2. ஸோ இப்போது இதெல்லாமே இது வந்து நம்ம ஆல்ரெடி இதெல்லாம் டிரைவ் பண்ணி நம்ம நிறைய சம்ஸ் இன்டெக்ரல்ஸில் வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ இந்த மாதிரி ஃபார்ம் வந்தாவே 1 மைனஸ் எக்ஸ் இல்லை 1 மைனஸ் காஸ்டிட்டா 1 ப்ளஸ் காஸ்டிட்டா ஃபார்ம் வந்தாவே இதை அப்ளை பண்ணுங்க அப்படின்ட்டு நான் இன்டெக்ரல்ஸ் சாப்டர் சால்வ் பண்ணும் போதே நான் வந்து நிறைய வாட்டி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். ஸோ இதை வந்து ஞாபகம் வச்சுக்கோங்க. என்னன்னா 1 மைனஸ் எக்ஸ்னு வந்தாலும் சரி, இல்லை 1 மைனஸ் காஸ்டிட்டா 1 ப்ளஸ் காஸ்டிட்டான்னு வந்தாலும் சரி, 1 மைனஸ் எக்ஸ் 1 ப்ளஸ் எக்ஸ்ன்னு வந்தாலும் சரி. ஸோ இந்த டெரைவேஷன் வந்து ஞாபகம் வச்சுக்கிட்டு இதை வச்சு வந்து சால்வ் பண்ணுங்க. மாற்றி எழுத போகிறேன் cos theta அப்படின்ட்டு வந்து நான் எழுத போகிறேன். ஸோ புட் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு cos theta அண்ட் theta வந்து என்னவா இருக்கும்? இங்கே cos இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்ன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது வந்து லாஸ்ட் ஸ்டெப்பில் வந்து நம்மளுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால இங்கேயே வந்து நான் theta ஈக்குவல் டு cos இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் வரும் அப்படின்றது வந்து நான் எழுதிக்கிறேன். ஸோ இப்போ இங்கே இன்டெக்ரல் அண்ட் அதே மாதிரி dx இது வந்து டிஃப்ரென்ஷியேட் பண்ணோம்னா நம்மளுக்கு என்ன வரும்? மைனஸ் சைன் தீட்டா அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும் dx பை டி தீட்டா. ஸோ dx வில் பி ஈக்குவல் டு மைனஸ் வச்சுக்கலாம், இங்கே வந்து சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டா அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். என்ன இருக்குது? tan இன்வர்ஸ் ஆஃப் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் பை 1 ப்ளஸ் எக்ஸ். ஸோ இப்போ இதை மாற்றி நம்ம ஃபுல்லுமே வந்து இந்த காஸ் தீட்டா ஃபார்மில் வந்து நம்ம எழுதுகிறோம். ஸோ டிஎக்ஸ். ஸோ இப்போ இதை மாற்றுறோன்னா மைனஸ் வெளியில் வந்துடும். ஏன்னா டிஎக்ஸ்க்கு வந்து மைனஸ் டிஎக்ஸ்ன்னு வந்துடுது. ஸோ டிஎக்ஸ் வந்து இந்த மைனஸ் நான் இந்த பக்கமே வச்சுக்கிறேன். ஸோ அப்போ வந்து நம்ம என்ன எழுதணும்? ஸோ டிஎக்ஸ் இருக்கிற இடத்துல மைனஸ் சைன் தீட்டா டி தீட்டா அப்படின்னு வந்து நம்ம எழுதணும். ஸோ டிஎக்ஸ்க்கு பதிலாக நான் மைனஸ் சைன் தீட்டா டி தீட்டா போடணும். அதனால மைனஸ் வெளில எடுத்துடுறேன். ஸோ tan inverse of square root of 1 minus cos theta 1 plus cos theta வரும். dxக்கு பதிலாக மைனஸ் வெளில எடுத்தாச்சா, sin theta into d theta அப்படின்னு வந்து நான் எழுதுவேன். ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப்பில் இப்போ வந்து மைனஸ் வெளியில் இருக்கா. ஸோ இன்டெக்ரல்
tan inverse of இங்கே 1 மைனஸ் காஸ் டீட்டாக்கு வந்து நம்ம என்ன டிரைவ் பண்ணி வச்சுருக்கோம், 2 sin ஸ்கொயர் டீட்டா பை 2, 2 sin ஸ்கொயர் டீட்டா பை 2 வந்துடும். இங்கே 2 cos ஸ்கொயர் டீட்டா பை 2 வந்துடும். dxக்கு பதிலாக sin டீட்டா இன்ட்டு டி டீட்டா வந்து வரும். 2 2 கேன்சல் ஆகிடும். ஸோ sin ஸ்கொயர் டீட்டா பை காஸ் ஸ்கொயர் டீட்டா பை 2 வந்து நம்மளுக்கு மைனஸ் tan இன்வர்ஸ் ஆஃப் இங்கே வந்து square root of tan square theta by 2 and sin theta into d theta அப்படின்னு வந்து கிடைக்கும். tan இன்வர்ஸும் இங்கே வந்து இங்கே என்ன இருக்குது, ஸ்கொயர் ரூட்டும் ஸ்கொயரும் கேன்சல் ஆகிடும். ஸோ மைனஸ் இன்டெக்ரல் tan இன்வர்ஸ் ஆஃப் tan theta by 2 வந்துடும் sin theta into d theta. tan இன்வர்ஸும் டேனும் வந்து நம்மளுக்கு ரிமூவ் ஆகிடும். ஸோ மைனஸ் இன்டெக்ரல் theta by 2 into sin theta into d theta அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து நான் என்ன பண்ணுறேன்னா மைனஸ் 1/2 எடுத்துக்கிறேன். அதாவது இந்த 1/2 வெளில எடுத்துகிறேன். தீட்டா இன்ட்டு சைன் தீட்டா இன்ட்டு டி தீட்டா வந்து இருக்கும். ஸோ இப்போ வந்து உள்ளே வந்து ப்ராடக்ட் ஃபார்மில் இருக்குது. இன்டெக்ரல் யூவிடி டிஎக்ஸ் அந்த ஃபார்முலா வந்து நம்ம அப்ளை பண்ண போகிறோம். ஸோ இங்கே வந்து என்ன வரும், இன்டெக்ரல் u டாட் v dx is equal to u integral v dx minus integral d by dx of u integral v dx the whole dx வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ நம்மளுக்கு இந்த ஃபார்முலாவை தான் வந்து நம்ம யூஸ் பண்ண போகிறோம். இங்கே வந்து ஐலேட் மெத்தடை வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம். ஸோ இங்கே வந்து சைன் டீட்டா அப்படின்றது வந்து ட்ரிக்னாமெட்ரிக் வேல்யூ அண்ட் டீட்டா வந்து அல்ஜிப்ரிக். ஸோ யூ வந்து நம்ம எதை எடுத்துப்போம், டீட்டான்னு எடுத்துப்போம். அண்ட் வி வந்து சைன் டீட்டான்னு வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ அப்படியே அப்ளை பண்ணலாம். ஸோ டீட்டா அந்த மைனஸ் 1/2 வெளியில் அப்படியே இருக்கட்டும். நான் இன்டெக்ரலுக்குள்ளே இருக்கிற பார்ட்டை மட்டும் வந்து நான் சால்வ் பண்ணுறேன். ஸோ மைனஸ் 1/2 அப்படியே போட்டுட்டு ப்ராக்கெட்டில் அந்த அதாவது நான் இன்டெகிரேட் பண்ணும் போது இந்த இடத்துல சப்ஸ்டியூட் பண்ணுறேன். டீட்டா இன்டெக்ரல் சைன் theta into d theta வரும். மைனஸ் இன்டெக்ரல் d by d theta of theta வந்துடும். இன்டெக்ரல் sin theta d theta the whole d theta வந்து வரும். ஸோ மைனஸ் 1/2 அண்ட் theta into sin theta வந்து இன்டெகிரேட் பண்ணும் போது மைனஸ் காஸ் theta வந்து வரும். மைனஸ் இங்கே வந்து இன்டெக்ரல் இது 1 இன்ட்டு மைனஸ் காஸ் theta டி தீட்டான்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். மைனஸ் இன்ட்டு மைனஸ் ப்ளஸ் ஆகிடும். மைனஸ் 1/2 மைனஸ் காஸ் டீட்டா ப்ளஸ் இன்டெக்ரல் காஸ் டீட்டா டி தீட்டா அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ மைனஸ் 1/2 மைனஸ் காஸ் டீட்டா ப்ளஸ் சைன் டீட்டா ப்ளஸ் சி அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இது மைனஸ் 1/2 மல்டிப்ளை பண்ணிட்டோம் அப்படின்னா cos theta by 2 minus sin theta by 2 plus c அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இதை அப்படியே வந்து இப்போ நம்ம இங்கே என்ன பண்ண போகிறோம், எல்லாமே இன் தீட்டா பிளேஸில் நம்ம இங்கே வந்து மைனஸ் இங்கே வந்து டீட்டா வரும். இந்த மைனஸ் டீட்டா அதாவது காஸ் டீட்டாக்கு பக்கத்தில் டீட்டா இருக்குது, அதை நான் விட்டுட்டேன். ஸோ அப்போது இங்கே வந்து என்ன வருது, டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா பை 2 மைனஸ் சைன் டீட்டா பை 2 வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இப்போ இங்கே வந்து பார்த்தோம் அப்படின்னா என்ன இருக்குது, டீட்டா இன்ட்டு காஸ் டீட்டா பை 2 மைனஸ் சைன் டீட்டா பை 2 ப்ளஸ் சின்னு வந்து நம்மளுக்கு இருக்குது. ஸோ இங்கே காஸ் டீட்டாக்கும் டீட்டாக்கும் வேல்யூ தெரியும், சைன் டீட்டாக்கு தெரியாது. ஸோ சைன் டீட்டா வேல்யூ வந்து கண்டுபிடிக்கலாம். ஸோ சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் ஸ்கொயர் டீட்டா இஸ் ஈக்குவல் டு 1 வந்து வரும். ஸோ இப்போது சைன் ஸ்கொயர் டீட்டா ப்ளஸ் காஸ் வந்து என்னது எக்ஸ் ஸ்கொயர் ஈக்குவல் டு 1 வந்து வரும். சைன் ஸ்கொயர் டீட்டா ஈக்குவல் டு 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர். ஸோ சைன் டீட்டா இஸ் ஈக்குவல் டு ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். சைன் டீட்டாவோட பிளேஸில் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் யூஸ் பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட்டு 1/2 வெளியில் எடுத்துடுறேன். அப்புறமா டீட்டாவுக்கு பதிலாக நம்ம என்ன போடலாம், காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ்னு போடலாம். காஸ் டீட்டா வந்து எக்ஸு மைனஸ் சைன் டீட்டா வந்து என்ன போடணும், ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் வரும் ப்ளஸ் சி. ஸோ இதை ரீஅரேஞ்ச் பண்ணி எழுதுனா 1/2 எக்ஸ் இன்ட்டு காஸ் இன்வர்ஸ் ஆஃப் எக்ஸ் மைனஸ் ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 மைனஸ் எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் சி வந்து வரும். ஸோ இதான் வந்து ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 22.
நெக்ஸ்ட் கொஸ்டின் நம்பர் 23 வந்து பார்க்கலாம். Question number 23, integral square root of x square plus 1 கொடுத்துருக்காங்க into log of x square plus 1 minus 2 log x by x to the power 4 dxன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம என்ன எழுதலாம், இது வந்து n log m ஃபார்மில் இருக்குது. ஃபஸ்ட்டு இதை வந்து மாற்றி எழுதுகிறோம். அதாவது n log m is equal to log m power nன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ அப்போ இங்கே எப்படி மாறும் அப்படின்னா, integral square root of x square plus 1 log x square plus 1 minus log x square அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். divided by x to the power 4 into dx அப்படின்னு வந்து வரும். இது வந்து log m minus log n ஃபார்மில் இருக்குது. that is log m by n. ஸோ இப்போ இதை square root of x square plus 1 இங்கே வந்து log x square plus 1 by x square அப்படின்னு வந்து நான் எழுதுறேன். divided by x to the power 4 dx அப்படின்னு வந்து வரும். இப்போது இங்கே நான் என்ன பண்ணுறேன்னா, இங்கே x ஸ்கொயரை வந்து நான் வெளியில் எடுக்கிறேன். எடுத்தோம்னா எனக்கு x ஸ்கொயர் the whole power 1/2 வந்துடும். இதை வந்து ஸ்கொயர் ரூட்டை நான் to the power 1/2ன்னு எழுதுறேன். இங்கே எக்ஸ் ஸ்கொயர் இது வந்து வெளியில் எடுத்துட்டேன்னா என்ன ஆகிடும், 1 ஆகிடும். ப்ளஸ் 1/x ஸ்கொயர் the whole power 1/2. அண்ட் லாக் இது வந்து எப்படி மாற்றி எழுதலாம், இதை வந்து எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர்னு இருக்கா, இதை வந்து 1/x ஸ்கொயர்னு வரும் ப்ளஸ் 1ன்னு வரும். அதாவது இது வந்து x ஸ்கொயர் பை எக்ஸ் ஸ்கொயர் ப்ளஸ் 1/x ஸ்கொயர்னு வரும். கேன்சல் ஆகிட்டு 1 + 1/x ஸ்கொயர்னு வரும். ஸோ இதை வந்து நம்ம இங்கே எழுதிக்கிறோம், 1 + 1/x ஸ்கொயர் by x to the power 4. இது ஸ்கொயரும் இந்த ஸ்கொயர் ரூட்லேயும் கேன்சல் ஆகிடும். ஸோ நம்மளுக்கு x into 1 + 1/x ஸ்கொயர் the whole power 1/2 and log into 1 + 1/x ஸ்கொயர் வரும் and by x to the power 4 வரும் dx இருக்குது. ஸோ இப்போ இந்த எக்ஸும் x to the power 4 கேன்சல் ஆகிடும். அப்போ நம்மளுக்கு என்ன இருக்கும், x cube தான் வந்து இருக்கும். ஸோ நான் இங்கே x cube வந்துடுமா. ஸோ அப்போது இங்கே 1 + 1/x ஸ்கொயர் the whole power 1/2 log 1 + 1/x ஸ்கொயர் by x cube dx அப்படின்னு வந்து வரும். ஸோ நான் இங்கே 1 + 1/x ஸ்கொயர் இருக்குல்ல, அதை வந்து நான் டீன்னு எடுத்துக்கிறேன், அதாவது ஸ்கொயர் ரூட் ஆஃப். ஸோ ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 1/x ஸ்கொயர் இஸ் ஈக்குவல் டு டி அப்படின்னு வந்து எடுத்துக்கிறேன். அண்ட் இப்போ வந்து ஸ்கொயர் பண்ணுறோம். ஸ்கொயர் பண்ணும் போது ஸ்கொயரிங் போத் சைட்ஸ் 1 + x ஸ்கொயர் ஈக்குவல் டு டி ஸ்கொயர் அப்படின்னு வந்து வரும். இதை வந்து நான் டிஃபரன்ஷியேட் பண்ணும் போது எனக்கு 0, இது வந்து என்னது, திஸ் இஸ் 1 + x to the power -2 ஈக்குவல் டு டி ஸ்கொயர் அப்படின்னு அர்த்தம். இதை நான் டிஃபரன்ஷியேட் பண்ணால் -2 × x to the power -3 ஈக்குவல் டு 2t × dt/dx அப்படின்னு வந்து எனக்கு வரும். விச் இஸ் -2/x³ ஈக்குவல் டு 2t × dt/dx. 2ம் 2ம் வந்து கேன்சல் ஆகிடும். dx/x³ இஸ் ஈக்குவல் டு -t × dt அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். ஸோ இங்கே வந்து பாருங்கள், இந்த dx/x³ அப்படியே வந்துருச்சா. இதை வந்து நம்ம டீன்னு எழுதிக்கலாமா. ஸ்கொயர் ரூட் ஆஃப் 1 + 1/x ஸ்கொயர், இதை வந்து log 1 + 1/x ஸ்கொயரை வந்து டி ஸ்கொயர்னு எழுதிக்கலாமா. ஸோ அப்படியே ஃபுல்லாக சப்ஸ்டிடியூட் பண்ணிக்கலாம். ஸோ இங்கே வந்து நம்ம இப்போ இதை அப்ளை பண்ணி எழுதுகிறோம் அப்படின்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்னு பார்ப்போம். ஸோ இன்டெக்ரல் இங்கே வந்து 1 + 1/x ஸ்கொயர் the whole power 1/2 பதிலாக t வந்துடும். இங்கே வந்து log 1 + 1/x ஸ்கொயருக்கு வந்து இன்ட்டு log t ஸ்கொயர் வந்துடும். அண்ட் dx/x³ வந்து dt வந்து வரும், -t × dt வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ அப்போ -t ஸ்கொயர் இன்ட்டு log t ஸ்கொயர் dt அப்படின்னு வந்து வரும். இது வந்து log n log m. அப்போ வந்து என்ன வந்து log m power n. இது அப்படியே ரிவர்ஸ் பண்ணி எழுதுகிறோம், இந்த ஃபார்மேட்டில் எழுதுகிறோம். ஸோ -2 வெளியில் வந்துடுது, t ஸ்கொயர் இன்ட்டு log t dt அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இதை வந்து நம்ம இப்போ ப்ராடக்ட் ரூல் யூஸ் பண்ணி சால்வ் பண்ண போகிறோம். ஸோ இன்டெக்ரல் uv dx இஸ் ஈக்குவல் டு u integral v dx மைனஸ் இன்டெக்ரல் d/dx of u integral v
dx the whole dx. ஸோ இப்போ இங்கே u இருக்கிற இடத்துல நம்ம வந்து என்னென்னு எடுத்துப்போம் அப்படின்னா log t வந்து எடுத்துப்போம் அண்ட் v இருக்கிற இடத்துல t ஸ்கொயர் வந்து நம்ம எடுத்துப்போம். ஸோ -2 வெளியில் வந்துடும் அப்படியே அண்ட் இதை வந்து அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். log t இன்டகிரல் t ஸ்கொயர் dt வந்துடும் மைனஸ் இன்டகிரல் d பை dt ஆஃப் log t வந்துடும் இன்டகிரல் t ஸ்கொயர் dt த ஹோல் dt அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ -2 அண்ட் log t இருக்கு இன்டூ இன்டகிரேட் பண்ணுறேன் t ஸ்கொயரை t கியூப் பை 3 வந்துடும் மைனஸ் இன்டகிரல் 1 பை t இன்டூ t கியூப் பை 3 dt அப்படின்னு வந்து வரும். ஸோ tயும் t கியூபும் கேன்சல் ஆகிடும். -2 இங்கே log t இன்டூ t கியூப் பை 3 வரும் மைனஸ் இன்டகிரல் t ஸ்கொயர் பை 3 dt அப்படின்னு வந்து கிடைக்கும். ஸோ -2 log t இன்டூ t கியூப் பை 3 இன்டகிரேட் பண்ணால் t கியூப் பை 9 வந்து நம்மளுக்கு வரும் ப்ளஸ் c வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இந்த 2-ஐ வந்து நான் உள்ளே மல்டிப்ளை பண்ணிக்கிறேன், t கியூபை வந்து வெளியில் எடுத்துடுறேன். ஸோ மைனஸ் t கியூப் வந்து நம்மளுக்கு வெளியில் இருக்கும் அண்ட் இங்கே வந்து உள்ளே மல்டிப்ளை பண்ணனா 2 log t t கியூப் பை 3-ஐ வந்து நான் வெளியில் எடுத்துடுறேன். அப்படி எடுத்தோம்னா எனக்கு வந்து 2 log t இருக்கும் மைனஸ் 2 பை 3 வந்து நம்மளுக்கு வரும் ப்ளஸ் c வந்து இருக்கும். இதை வந்து எப்படி எழுதலாம் மைனஸ் டி கியூப் பை 3 இது வந்து லாக் டி ஸ்கொயர் மைனஸ் 2 பை 3 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும் ப்ளஸ் சி. ஸோ இங்கே அப்படியே சப்ஸ்டிடியூட் பண்ண வேண்டியதுதான். டி வேல்யூ என்னன்னு நம்மளுக்கு தெரியும், அதே மாதிரி டி ஸ்கொயர் வேல்யூவும் எனக்கு வந்து தெரியும். ஸோ அப்போது மைனஸ் 1 பை 3 1 ப்ளஸ் 1 பை எக்ஸ் ஸ்கொயர் த ஹோல் பவர் 3 பை 2 log 1 plus 1 by x square minus 2 by 3 வந்து நம்மளுக்கு வரும் plus c. இந்த t ஸ்கொயருக்கு பதிலாக 1 plus 1 by x square யூஸ் பண்ணியிருக்கேன் அண்ட் இங்கே வந்து t cube அதாவது t ஓட வேல்யூ வந்து 1 plus 1 by x square the whole power 1 by 2. அப்போ வந்து t கியூப்னு இருந்ததுன்னா இன்டூ 3 வந்து நான் பண்ணிக்கிறேன். ஸோ அப்போனா 3 by 2 வந்துடும். ஸோ அப்படி தான் நம்மளுக்கு கிடச்சிது. அண்ட் திஸ் இஸ் தி ஃபைனல் ஆன்சர் ஃபார் கொஷின் நம்பர் 23. கொஷின் நம்பர் 24 வந்து பார்க்கலாம். இன்டெக்ரல் பை பை 2 டு பை இ பவர் எக்ஸ் 1 மைனஸ் சைன் எக்ஸ் பை 1 மைனஸ் காஸ் எக்ஸ் டிஎக்ஸ் வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இ பவர் எக்ஸ் வர்றதுனால நான் இந்த ஃபார்மெட்டில் நான் வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இப்போது 1 மைனஸ் சைன் எக்ஸ்க்கு பதிலாக நம்ம வந்து 2 சைன் எக்ஸ் பை 2 காஸ் எக்ஸ் பை 2 வந்து அப்ளை பண்ணுறோம். ஸோ பை பை 2 டு பை இ பவர் எக்ஸ் 1 minus 2 sin x by 2 into cos x by 2 வந்து வரும் by 1 minus cos x க்கு பதிலா 2 sin square x by 2 அப்படின்னு வந்து நம்ம எழுதுவோம் dx. இப்போது இதை வந்து நம்ம ஸ்ப்ளிட் பண்ணி எழுதிக்கலாம். ஸோ பை பை 2 டு பை இ பவர் எக்ஸ் அப்படியே இருக்குது 1 பை 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 மைனஸ் 2 சைன் எக்ஸ் பை 2 இன்டூ காஸ் எக்ஸ் பை 2 பை 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 அப்படின்னு வந்து வரும் டிஎக்ஸ். 2 and 2 கேன்சல் ஆகிடும். சைன் எக்ஸ் பை 2 சைன் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 கேன்சல் ஆகிடும். ஸோ பை பை 2 டு பை வரும் இ பவர் எக்ஸ் 1 by 2 sin square x by 2 வரும் மைனஸ் இங்கே வந்து cos x by 2 by sin x by 2 வந்து cot x by 2 dx அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம் பை பை 2 டு பை இ பவர் எக்ஸ் 1 by 2 cosec ஸ்கொயர் எக்ஸ் பை 2 மைனஸ் cot x by 2 dx அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ நான் எஃப் ஆஃப் எக்ஸை வந்து காட் எக்ஸ் பை 2ன்னு வந்து எடுத்துக்கிறேன். அப்போது எஃப் டேஷ் ஆஃப் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு மைனஸ் கோசிக் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். ஆனால் இங்கே வந்து மைனஸ் இருக்கா, ஸோ மைனஸ் போட்டுக்கிறேன். அப்போது மைனஸ் திஸ் ஒன் வந்து வரும். அப்போது நம்மளுக்கு ப்ளஸ் கோசிக் ஸ்கொயர் எக்ஸ் பை 2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும்.
ஸோ இப்போ இதை அப்படியே வந்து நம்ம சப்ஸ்டியூட் பண்ணலாம். ஸோ அப்போ இங்கே வந்து இது வந்து என்ன ஃபார்மேட்டில் இருக்குது, இந்த ஃபார்மேட்டில் வந்து நம்மளுக்கு வந்துடுது. ஸோ அப்போது உங்களுக்கு இன்னுமே புரியல அப்படின்னா இங்கே வந்து ப்ளஸ் போட்டுட்டு இதை வந்து மைனஸ் cot x by 2 அப்படின்னு வந்து எடுத்துக்கோங்க. ஸோ இப்போ வந்து ஃபார்முலா சில பேருக்கு வந்து அது என்ன ஃபார்முலாவில் அப்ளை ஆகலை, இங்கே மைனஸ் இருக்குது அங்கே ப்ளஸ் இருக்கே அப்படின்னு வந்து பார்ப்பீங்க. ஸோ அதனால் ப்ளஸ் போட்டுட்டு மைனஸை வந்து எடுத்துக்கோங்க. ஸோ மைனஸ் cot x by 2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்துடும். ஸோ இப்போ வந்து இது வந்து f dash of x, இது வந்து f of x. ஸோ அப்போ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், திஸ் இஸ் ஈக்குவல் டு, அதாவது இன்டெக்ரல் e பவர் x f of x plus f dash of x dx is equal to e power x f of x னு வந்து நம்மளுக்கு வந்துரும். ஸோ அப்போ e power x f of x வந்து என்னது, மைனஸ் cot x by 2. இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம், மைனஸ் e power x cot x by 2 வந்துடும். அண்ட் லிமிட் வந்து பை பை 2 டு பை வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போ அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ அப்ளை பண்ணோம் அப்படின்னா மைனஸ் e power பை cot பை பை 2 மைனஸ் e பவர் பை பை 2 cot பை பை 4 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இப்போது இங்கே மைனஸ் இ பவர் பை cot பை பை 2 வந்து cot 90 which is 0 ஆகிடும், ப்ளஸ் வந்துடும். அண்ட் இ பவர் பை பை 2 இது வந்து 1 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ cot பை பை 2 வந்து 0 ஆகிடும், ப்ளஸ் இ பவர் பை இன்ட்டு cot பை பை 4 வந்து 1. ஸோ அப்போ இ பவர் பை பை 2 தான் வந்து நம்மளுடைய ஆன்சர். ஸோ 24th கொஸ்டினோட ஆன்சர் வந்து இ பவர் பை பை 2. இப்போ நெக்ஸ்ட் வந்து கொஸ்டின் நம்பர் 25 வந்து பார்க்கலாம். கொஸ்டின் நம்பர் 25 வந்து பார்க்கலாம். இன்டெக்ரல் 0 டு பை பை 4 கொடுத்துருக்காங்க. sin x இன்ட்டு காஸ் எக்ஸ் பை காஸ் டு த பவர் 4x ப்ளஸ் சைன் டு த பவர் 4x dxன்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இங்கே வந்து நம்ம இதை எப்படி எழுதலாம் அப்படின்னா, இன்டெக்ரல் 0 டு பை பை 4 சைன் எக்ஸ் இன்ட்டு காஸ் எக்ஸ் வந்துடும். இது வந்து காஸ் ஸ்கொயர் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் த ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை வந்து நம்ம இங்கே வந்து காஸ் ஸ்கொயர் எக்ஸ் இருக்குது, இங்கே சைன் ஸ்கொயர் எக்ஸ் இருக்கா. ஸோ இதை வந்து நான் எதை டீன்னு எடுத்துப்பேன் அப்படின்னா, ஸோ புட் சைன் ஸ்கொயர் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு டீன்னு எடுத்துக்கிறேன். இதை வந்து நான் டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறேன் வித் ரெஸ்பெக்ட் டு எக்ஸ். பண்ணோம்னா 2 சைன் எக்ஸ் வந்துடும். அண்ட் எக்ஸ் இருக்கிற இடத்துல சைன் இருக்குது, ஸோ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணுறோம். ஸோ டி பை டிஎக்ஸ் ஆஃப் sin x வரும் ஈக்குவல் டு dt பை dx. ஸோ அப்போ 2 sin x இன்ட்டு cos x வரும் ஈக்குவல் டு dt பை dxன்னு வந்து நம்மளுக்கு வரும். ஸோ sin x இன்ட்டு cos x dx is equal to dt by 2. இப்போது இதில் வந்து sin x இன்ட்டு cos xக்கு பதிலாக dt by 2ன்னு போட்டுடலாம். இங்கே வந்து sin ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குது, அதுக்கு பதிலாக t போடலாம். ஆனால் இங்கே cos ஸ்கொயர் எக்ஸ்ன்னு இருக்குது. ஸோ நம்ம என்ன பண்ணணும்னா இந்த cos ஸ்கொயரையும் we have to convert it into in terms of sin. ஸோ இதை எப்படி மாற்றலாம், ஸோ இன்டெக்ரல் 0 டு பை பை 4 sin x இன்ட்டு cos x பை இதை வந்து 1 மைனஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ்ன்னு மாற்றிக்கிறேன். ஐடென்டிட்டி அப்ளை பண்ணுற the ஹோல் ஸ்கொயர் ப்ளஸ் சைன் ஸ்கொயர் எக்ஸ் ஹோல் ஸ்கொயர் டிஎக்ஸ்னு வரும். இப்போது எல்லாமே வந்து நம்ம இன் டேர்ம்ஸ் ஆஃப் டீல மாற்றிட்டோம். இப்போ லிமிட்டை மட்டும் மாற்றணும். ஸோ வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு 0 டி ஈக்குவல் டு என்ன வரும், டி வந்து என்னது சைன் ஸ்கொயர் எக்ஸ், அப்போ வந்து சைன் ஸ்கொயர் 0 வந்து வரும் விச் இஸ் 0. அண்ட் வென் எக்ஸ் இஸ் ஈக்குவல் டு பை பை 4 டி ஈக்குவல் டு சைன் ஸ்கொயர் பை பை 4. sin pi by 4 வந்து என்னது 1 by root 2 whole square 1 by 2 வந்து வரும். ஸோ இப்போ லிமிட்டில் வந்து அப்ளை பண்ணிக்கலாம். ஸோ 0 pi by 4க்கு பதிலாக 1 by 2 வந்துடும். இங்கே வந்து sin x cos x dxக்கு பதிலாக dt by 2 வந்துடும். அண்ட் இங்கே 1 minus t the whole square ப்ளஸ் டி ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இப்போ இதை 1 by 2 வெளியில் வந்துடும். அண்ட் இன்டெக்ரல் 0 டு 1 by 2 dt by 1 ஸ்கொயர் மைனஸ் 2t ப்ளஸ் டி ஸ்கொயர் ப்ளஸ் டி ஸ்கொயர் அப்படின்னு வந்து நம்மளுக்கு வரும். இன்டெக்ரல் 0 டு 1 by 2 dt by 1 minus 2t plus 2t ஸ்கொயர் அப்படின்னு வந்திருக்கு. ஸோ ஃபஸ்ட்டு இது வந்து கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் யூஸ் பண்ணி சால்வ் பண்ணுறோம். ஃபஸ்ட்டு டி ஸ்கொயரோட கோஎஃபிஷியண்ட்டை 1 ஆக்கணும். ஸோ அப்போ வந்து இங்கே தனியாக எடுத்து எழுதிக்கிறேன்.
2t ஸ்கொயர் மைனஸ் 2t ப்ளஸ் 1. இதை வந்து 1 ஆக்கணும்னா 2 வெளியில் எடுத்துடுறேன். t ஸ்கொயர் மைனஸ் t வந்துடும் ப்ளஸ் 1/2 வந்து நம்மளுக்கு கிடைக்கும். இப்போது இதை வந்து இன்டெக்ரல்குள்ளே எழுதணும்னா 0 1/2 dt பை இந்த dt by 2 இந்த 1/2 இங்கே வந்துடும். ஸோ 1/2 இந்த 1/2 அந்த அப்புறம் இந்த 2 வெளியில் இருக்கா. ஸோ இன்ட்டு 2 போட்டுறேன். அண்ட் டி ஸ்கொயர் மைனஸ் டி ப்ளஸ் 1/2 வந்துடும். இப்போ வந்து நம்ம இந்த கம்ப்ளீட்டிங் த ஸ்கொயர் மெத்தட் வச்சு பண்ணுறோம்ல. ஸோ இது கண்டினியூ பண்ணலாம் இந்த ஸ்டெப்ஸை. ஸோ இப்போ டி ஸ்கொயரோட கோஎஃபிஷியன்ட் 1 ஆயிடுச்சு. நெக்ஸ்ட் என்ன பண்ணுவோம், டீயோட கோஎஃபிஷியன்ட்டை டிவைடட் பை 2 பண்ணுவோம். ஸோ அப்போனா நம்மளுக்கு இங்கே என்ன இருக்குது 1. ஸோ 1/2 வந்துடும். ஸ்கொயர் பண்ணணும். அப்போ வந்து 1/4 வந்துடும். ஆட் அண்ட் சப்ராக்ட் 1/4. ஸோ டி ஸ்கொயர் மைனஸ் டி ப்ளஸ் 1/4 மைனஸ் 1/4 ப்ளஸ் 1/2 வந்து வரும். இந்த பார்ட் மட்டும் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா டி மைனஸ் 1/2 ஹோல் ஸ்கொயர் மைனஸ் இங்கே வந்து 4 எல்சிஎம் எடுத்துருக்கோம். மைனஸ் 1 ப்ளஸ் 2 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இட் வில் பி டி minus 1/2 whole square minus இல்லை plus 1/2 1 plus 1/4 வந்துடும் நம்மளுக்கு. ஸோ இதை வந்து இப்படி எழுதும் போது 1/4 integral 0 to 1/2 dt by t minus 1/2 whole square plus 1/2 whole square அப்படின்னு வந்து எனக்கு கிடைக்கும். அண்ட் இங்கே வந்து நம்மளுக்கு என்ன இருக்குது 1/4 integral 0 to 1/2 dt by t minus 1/2 whole square plus 1/2 whole square வந்துருச்சு. இது வந்து என்ன ஃபார்மில் இருக்குது, integral dx by x square plus a square. This is equal to 1/a tan inverse of x by a plus c வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இங்கே x இருக்கிற இடத்துல t minus 1/2 இருக்குது, a இருக்கிற இடத்துல 1/2 வந்து இருக்குது. அப்படியே சப்ஸ்டியூட் பண்ணிக்கலாம். 1/4 வெளியில் வந்துடும். அண்ட் 1/1/2 tan inverse of எக்ஸுக்கு பதிலாக இங்கே வந்து என்ன எழுதணும், t மைனஸ் 1/2 வந்துடும் பை 1/2 வந்து வரும் ப்ளஸ் சி. இங்கே ப்ளஸ் சி வராது, ஏன்னா லிமிட் வந்து நம்ம அப்ளை பண்ணுறோம் 0 to 1/2. ஸோ இப்போ இந்த 1/2 இருக்கா. ஸோ இது வந்து எல்சிஎம் எடுத்துக்கலாம். ஸோ 1/4 அண்ட் இங்கே வந்து இந்த 1/2 வந்து இன்ட்டு 2 வந்து இது மேலே வந்துடும். tan inverse of இங்கே வந்து 2t minus 1 by 2 into 2 அப்படின்னு வந்து நம்மளுக்கு வந்துடும் 0 to 1/2. 2 கேன்சல் ஆகிடும். இங்கே 1 2 times. ஸோ 1/2 tan inverse of 2t minus 1 0 to 1/2. ஸோ இப்போது 1/2 அப்படியே இருக்கட்டும், லிமிட் அப்ளை பண்ணிக்கலாம். tan inverse of 2 into 1/2 minus 1 minus tan inverse of 2 into 0 minus 1 வந்து வரும். ஸோ 1/2 இது வந்து 1 minus 1 0 ஆகிடும். ஸோ tan inverse of 0 வந்து நம்மளுக்கு வரும் மைனஸ் tan inverse of minus 1 வந்து நம்மளுக்கு இருக்கும். ஸோ tan inverse the tan of minus x வந்து என்னன்னா மைனஸ் tan x. ஸோ இங்கே வந்து நம்மளுக்கு வந்து என்ன வரும், இது மைனஸ் அப்படியே இருக்கட்டும். அப்போ வந்து 1 எடுத்துக்கிட்டோன்னா நம்மளுக்கு வந்து tan π/4 வரும். ஸோ மைனஸ் 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 வந்து நம்மளுக்கு ப்ளஸ் ஆகிடும். ஸோ 1/2 இது வந்து tan 0. ஸோ இந்த பக்கம் 0 ஆகிடும். இது வந்து ப்ளஸ் π/4 வந்து நம்மளுக்கு வரும். ஸோ இது எப்படி எழுதலாம் அப்படின்னா tan இது வந்து மைனஸ் tan x வந்துருமா. ஸோ அப்போனா வந்து இங்கே மாற்றி எழுதிக்கலாம். tan inverse of minus tan π/4 அப்படின்னு வந்து நம்ம எழுதிக்கலாம். ஸோ அப்போனா வந்து இங்கே மைனஸ் மைனஸ் ப்ளஸ் ஆகிடும், tan போயிடும். ஸோ நம்மளுக்கு π/4 வந்து வந்துடும். ஸோ அப்போ 1/2 into π/4 which is π/, அண்ட் இதான் வந்து ஆன்சர் ஃபார் கொஸ்டின் நம்பர் 25. ஸோ இந்த சம்மோட இந்த வீடியோ வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட் ஆகுது. நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம அடுத்த செட் ஆஃப் சம்ஸ் பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.